சவால்கள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் நாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போராட மாண்டி. ஏன்னா வருங்காலங்களில் மாணவ செல்வங்கள் நிறையா போட்டித் தேர்வுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு, தன்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்கும் தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பள்ளிக்கூடம் மிக அற்புதமாக மாணவர்களுக்கு சேவையாற்றி வருகிறது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மாவட்ட திட்ட அலுவலர் எனக்கு தொலைபேசியில் பேசினார். இந்த ரோட்டு மேலே இந்த பனையம்பள்ளி ஸ்கூலில் பார்த்தீங்களா, ஸ்கூலில் போய் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். அவர் கேட்டதுக்கெல்லாம் ஆமாம் சார் சொன்னேன். நானும் பார்த்துட்டு தான் வரேன். மிக அற்புதமான பள்ளி. பிரைமரி ஸ்கூலாக இருந்தாலும் கூட மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் மிக சிறப்பாக பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு அடிக்கடி போய் பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு அதிகாரிகளோட மனசில் நிறைவாக இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த நல்ல தருணத்தில் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பமைத்தமைக்கு மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வட்டார வளமைய மேற்பார்வையாளருக்கு எங்களது பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களுக்கும் நமது பள்ளியினுடைய சார்பில் சிறப்பாய்ந்த பொன்னாடைகளும் நினைவு பரிசுகளும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்கள் கரபோசங்களை தந்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்டவர்கள் அனைவரையும் வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய பனையம்பள்ளியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் நாகேந்திரன் அவர்களும், உதவி தலைவர் திருவாளர் வேலுச்சாமி அவர்களும் தற்போது மேடை வளாகத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக அரசு மேல்நிலைப்பள்ளி பனையம்பள்ளி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரின் சார்பாக திரு ரத்தனசாமி ஆசிரியர் அவர்களிடம் அவருக்கான நினைவு பரிசையும் சால்வையையும் வழங்குகிறோம். அவர் முன்னாடி வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய பனையம்பள்ளி வட்டார வளமைய பயிற்றுனர் சிறு உரை நிகழ்த்தலாம். பனையம்பள்ளியினுடைய அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களுக்கு இணையாக நம்முடைய பகுதிக்கு அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் ரத்னசுவாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி பா சிவகாமி அவர்களுக்கு பதிலாக நம்முடைய மேடை வளாகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திருவாளர் ரத்னசுவாமி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பனையம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ் நாகேந்திரன் அவர்களுக்கு சிறு உரை நிகழ்த்துங்கள். உங்களுக்கான நினைவு பரிசினையும் சால்வையையும் நாங்கள் அணிவித்துக் கொள்கிறோம். குறுகிய காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை நமது பனையம்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நமது ஊராட்சி மன்றத்தின் தலைவர் திருவாளர் நாகேந்திரன் அவர்கள் தற்போது நம்மிடத்தில் ஒரு சிற்றோரை வாசிக்க இருக்கிறார்கள். சரிங்க. பவானிசாகர் ஒன்றியம் பனையம்பள்ளி ஊராட்சி பனையம்பள்ளி அரசு ஆரம்ப பள்ளியிலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நமது பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பி செல்வம் ஐயா அவர்களையும், பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர் திரு ஏ மரியாதைக்குரிய திரு ஏ ஜான் இக்னேசியஸ் ஐயா அவர்களையும், மற்றும் நமது பனையம்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மரியாதைக்குரிய பா சிவகாமி அம்மா அவர்களையும், மற்றும் நமது எஸ்எஸ்ஏ மேற்பார்வையாளர் மரியாதைக்குரிய திரு வி ரமேஷ் ஐயா அவர்களையும், மற்றும் இன்னும் சற்று நேரத்தில் வரவிருக்கின்ற நமது பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியினுடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ பன்னாரி அவர்களையும்,
மற்றும் நமது பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எஸ் ஈஸ்வரன் ஐயா அவர்களையும் மற்றும் மரியாதைக்குரிய நமது பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எல் சுந்தரம் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள நமது அனைத்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இருபால் குழந்தை செல்வங்களின் பெற்றோர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், நமது பள்ளியினுடைய அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது பள்ளியின் ஆண்டு விழா, அரசு பள்ளி ஆண்டு விழா, இது அகிலம் போற்றும் நம் பள்ளியின் ஆண்டு விழா. நமது இந்த இனிய விழாவிற்கு நமது அரசு ஆரம்ப பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் இந்நாள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய அரசு மேல்நிலைப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு PTA ஆறுமுகம் ஐயா அவர்களையும் மற்றும் அவருடன் வந்திருக்கின்ற திருப்பூர் ரோட்டரி கிளப் நிர்வாகிகளையும் மற்றும் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவ மாணவிகள் மற்றும் அனைவரையும் எங்களது பனையம்பள்ளி ஊராட்சியின் சார்பாகவும் பனையம்பள்ளி அரசு ஆரம்ப பள்ளியின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வருக வருக என வரவேற்று ஆண்டு விழா, அரசு பள்ளி ஆண்டு விழா, இது அகிலம் போற்றும் நம் பள்ளி ஆண்டு விழா. சிறந்த தலைமை ஆசிரியர், சிறந்த ஆசிரியைகள், சிறந்த தன்னார்வல ஆசிரியர்கள், சிறந்த நமது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் சிறந்த கல்வி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் சிறந்த முன்னாள் மாணவ மாணவிகள் மற்றும் சிறந்த குழந்தை செல்வங்களின் பெற்றோர்கள் எல்லோரும் கொண்ட எம் பள்ளியின் ஆண்டு விழா தனியார் பள்ளிகள் தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு இவ்விழா தனியார் பள்ளிகள் தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு நமது பள்ளியின் ஆண்டு விழா. மாணவ செல்வங்களே மறந்து விடாதீர்கள், மாணவ செல்வங்களே மறந்து விடாதீர்கள் நம் பள்ளியின் மகிமையை. நீங்கள் எல்லாரும் மனிதருள் மாணிக்கங்கள், பார்போற்றும் மாணிக்கங்கள். வாழ்க வளர்க. நன்றி. தற்போது எங்களுடைய பள்ளியின் வளர்ச்சிக்கு மிக பெரும் பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய பனையம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கொஞ்சம் கரவொலியை நல்லா எழுப்புனீங்கன்னா நல்லா இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் போடும்போது உங்களுடைய சத்தம் வர்றதில்லை. மிக குறுகிய காலத்தில் நம்முடைய ஊராட்சி மன்றத்தினை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கும் திருவாளர் ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் நாகேந்திரன் அவர்களுக்கும் உப தலைவர் திருவாளர் வேலுச்சாமி அவர்களுக்கும் அதே போல வார்டு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் பரிசு பொருட்களை வழங்க வேண்டியிருக்கிறதுனால இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு நான் பேர் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கான பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி விடுகிறோம். விரைவாக நடத்த வேண்டிய சூழலில் பேசுறதுக்கு டைம் இருந்தால் அப்புறமா வாய்ப்பு கொடுக்குறோம். அடுத்ததாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக இப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் திரு போ ராமதாஸ் ஐயா அவர்களும் திரு பழனிசாமி ஆசிரியர் அவர்களும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவம் செய்யப்பட உள்ளார்கள். அவர்களும் முன்னால் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமதுடைய பள்ளியினுடைய ஆணி வேர்களாக இருந்து இந்த பள்ளியினை வழிநடத்திய திருவாளர் அன்பரசு ஐயா அவர்களும் அதே போல நமது பழனிசாமி ஆசிரியர் ஐயா அவர்களும் தற்போது மேடை வளாகத்தில் விட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நினைவு பரிசுகள் மற்றும் பொன்னாடைகள் வழங்கப்படுகிறது.
அடுத்ததாக எனக்கு வழிகாட்டியாக விளங்கிய 2 பெரிய தலைமை ஆசிரியர்கள் வருகிறார்கள். அவருக்கு சிறப்பு செய்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். சாமி ஆசிரியர் அவர்கள் தற்போது நம்மிடத்தில் சிற்றுரை. அதற்கு முன்னதாக அன்பரசு ஐயா அவர்களுக்கு தற்போது பொன்னாடை போர்த்தி, மன்னிக்கவும், ராமதாஸ் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு தற்போது பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்கிறார்கள். அவருக்குண்டான நினைவு ஷீல்டு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பரசு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் தற்போது நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடைய தலைமை ஆசிரியர், முன்னாள் தலைமை ஆசிரியர் திருவாளர் பழனிசாமி ஐயா அவர்கள் சிற்றுரை வாசிக்க இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். யார் மனிதர்? நல்லதையே எண்ணி, நல்லதையே சொல்லி, நல்லதையே செய்பவர்தான் மனிதர். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாயின் அடுக்கிய கோடி பெறினும் இல். அப்படி கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் இருப்பதனால்தான் இந்த விழா இனிதாக நடைபெறுகிறது. நம்முடைய மேல்நிலைப் பள்ளியினுடைய PTA தலைவராக இருந்தாலும் இந்த பள்ளியில் நான் படித்தேன், இந்த பள்ளிக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு விழாவுக்கும் ஒவ்வொன்றுக்கும் இந்த நினைவு பரிசுகள் அனைத்தும் அவரால் வழங்கப்பட்டன. இதைவிட பெரிய விஷயம், நல்லா படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 2 சைக்கிள்கள் பரிசாக காத்து கொண்டிருக்கின்றன. அது அவர் அளித்திருக்கிறார். அவருக்கு நாம் மிகவும் நன்றி கடன் பட்டவர்கள் என்பது நாம் பண்ணிக்கணும். மக்கள் சேவையே மகசன் சேவை என்று சொல்வார்கள். ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். ஒரு பள்ளிக்கு பெற்றோரும் தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு ஒரு கல்லூரிக்கு சென்று அட்மிஷனுக்காக போறாங்க. அந்த கல்லூரியினுடைய அந்த இது அவங்களால கட்ட முடியல, கட்டணத்தை. அவங்க சோர்வோட வெளியே வர்றாங்க. ஒரு பெரியவர் வந்து கேட்டுக்கு இந்த பக்கம் பார்க்குறாங்க. அவரை பார்த்த உடனே, ஏனுங்க நீங்க AMB மெஸ் ஓனர் தானேன்னு கேட்குறார். அவர் ஆமான்னு சொல்றார். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாணவிக்கு என்னுடைய பொண்ணுக்கு அட்மிஷன் கிடைக்கல. சரி, ஒரு நிமிஷம். பள்ளிக்கு உள்ளே சென்று கல்லூரிக்கு உள்ளே சென்று அவர் பேசிவிட்டு வெளியே வருகிறார். வந்து உன்னுடைய பெண்ணுக்கு இந்த கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டது, அது ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா அது வழங்கும் என்று சொல்லிவிட்டு அவருக்கு என்ன சிறப்பு, எதுக்காக அது நடந்தது, அவர் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு எதிர்ப்புறத்திலே அவர் மெஸ் வச்சிருக்கிறார். அந்த மெஸ்ஸில் யார் யார் மருத்துவமனையில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாரோ அவங்களுக்கு காலையில் ஒரு 10 டோக்கன், மத்தியானம் ஒரு 40 டோக்கன், சாயங்காலம் ஒரு 20 டோக்கன் அப்படி கொடுத்து ₹1 முழு சாப்பாடு முழு டிஃபன் கொடுக்கிறார். 7 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பண்ண அந்த சேவையினுடைய தன்மைதான் அந்த பெண்ணுக்கு அந்த கல்லூரியில கடைசி வரைக்கும் இடம் கிடைத்திருக்கிறது. பெற்றோர்களே, இப்பொழுது உறவுகள் அந்து போய்விட்டன. ஆசிரியர் மாணவர் உறவு, அலுவலர் ஏவலாளர் உறவு, பெற்றோர்கள் தாய்மார்கள் பிள்ளைகளின் உறவு எல்லாமே அந்து போய் கொண்டிருக்கின்றன. இந்த உறவு அந்து போவதற்கு காரணம் அன்பில்லாமை. அன்புதான் மிக பெரிய மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று. அந்த அன்புதான் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியது என்று சுவாமிஜி சொல்கிறார். அந்த அன்போடு இருக்கிற பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை, உங்கள் குழந்தைகளை நீங்கள் மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடாதீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் பட்ட துன்பம், நான் பட்ட கஷ்டம் இந்த என்னுடைய குழந்தைகள் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க.
அந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் தெரியாமல் வளர்க்காதீர்கள். உங்கள் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பாரதியார் எளிமையா சொல்லுவார், ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவர் தந்தை, மற்ற கருமங்கள் செய்த மனை வாழ்ந்திட செய்பவர் அன்னை, ஏவல்கள் செய்பவர் மக்கள், அவர் யாவரும் ஓர்குலம் அன்றோ, மேவி அனைத்தும் ஒன்றாய் நல்ல வீடு நடத்துதல் கண்டி. அந்த மாணவர்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஏவல் செய்வதை கற்றுக் கொடுங்கள். மற்றது எதுவுமே நீங்க கற்றுக் கொடுக்காவிட்டால் கூட ஒரு முன்மாதிரியாக இருங்கள். பெற்றோர்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு ஒரு வார்த்தை, உங்கள் மாணவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். தென்கட்சி சுவாமிநாதன் என்ன ஒருவர், அவர் நல்ல கதைகள் எழுதுவார். 8ஆம் வகுப்புலேயே ஒரு கதை எழுதி பிரசவத்துக்கு அனுப்பிச்சார். அந்த கதை திரும்பி வந்துருச்சு. திரும்பி வந்தது அவர் ஆசிரியருடைய கைக்கு போயிடுச்சு. ஆசிரியர் கூப்பிட்டு, கதையா எழுதுற கதை இனிமேல் இந்த